Hello everyone, Diwakar Raviram, Diwakar Jobs and Edu welcomes you to this new video. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இப்போ 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலான்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பற்றி கேட்குறாங்க. ஆல்ரெடி இப்போ 4 வருஷம் படிச்சுட்டு சார் நான் தெரியாமல் இந்த கோர்ஸ் எடுத்துட்டேன், பட் இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன், இப்போ எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நல்ல சிஜிபி வச்சிருக்காரு, 9.5 வச்சிருப்பாரு, காலேஜ் டாப்பராக இருப்பாரு, டிபார்ட்மெண்ட் டாப்பராக இருப்பாரு, பட் என்ன அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அந்த டிகிரி. இந்த கோர்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்சதை படிங்க நல்லா வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிச்சதை படிக்கலாம், பட் வந்து உங்களுக்கு பிடிச்சது வந்து இந்த உலகத்துக்கு நீட் இருக்கா இல்லையான்றது தான் நான் திரும்ப இது நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காண்டி நீங்க படிக்கக்கூடாது. இந்த வேர்ல்டுக்கு அது தேவையா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு தேவையா, ஃபியூச்சர்ல நிறைய தேவைப்படுமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க படிக்கணும். ஸோ எந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமாக நீட் இருக்கோ அதுக்கு தான் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படின்றப்ப நீங்க அது ரிலவெண்டா படிச்சு அதில் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா கூட நீங்க அதுல நல்ல சேலரி வாங்கலாம். பட் வந்து தேவையில்லாத படிச்சு அதுல நீங்க டாப்பரா இருந்தாலும் உங்களால சேலரி வாங்க முடியாது. ஸோ இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓவராலா நல்ல டெவலப் ஆயிருக்கு, நிறைய கம்பெனிஸ் இருக்கு, ஸோ ஈஸியா வந்து உங்களுக்கு வேலை கிடைக்குது. ஸோ அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட விருப்பம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கு. பட் இருந்தாலும் சில டாப்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு ரொம்ப டாப் காலேஜ்ல வந்து இந்த கோர்ஸ் கிடைக்குது, நான் இதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில மிஸ்டேக்ஸ் பண்றவங்க இருக்காங்க. ஸோ ரொம்ப ரேரான டிபார்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரப்பர், பிளாஸ்டிக், கெமிக்கல், ஏரோஸ்பேஸ், ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப ரேரான டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்து அதில் கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. இப்போ ஐடி செக்டரும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ஸை எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா ஒன்லி சர்க்யூட் பிரான்ச், ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு அவங்களும் கான்சென்ட்ரேட் பண்ணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா எடுக்கிறாங்க. முன்னாடி வந்து ஆள் கிடைக்கல, சரி அட்லீஸ்ட் ஒரு இன்ஜினியர் எடுத்துட்டு அவங்க ட்ரெயின் பண்ணிக்கலாம்னு நினைச்சாங்க. இன்னைக்கு வந்து பர்டிகுலரா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸே நிறைய இருக்கனால ஸோ அவங்களவே எடுப்போம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்களே இப்போ நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. அது ரிலவெண்டான ஸ்டூடெண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இருக்கு, அவங்களே நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஸோ அதனால வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. ஓகேவா? அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்க தரமா சூஸ் பண்ணலாம். நல்ல காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கும், தரமா படிக்கலாம். பட் அதே மாதிரி இப்போ ஒரு டாப் காலேஜ்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல, அடுத்த டிபார்ட்மெண்டா பார்த்தீங்கன்னா இசிஇ கிடைக்குது, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கிடைக்குது, நீங்க தாராளமா அந்த கோர்ஸ் எடுக்கலாம். அது மோர் வேல்யூபிள் கோர்ஸ். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்ற மாதிரி ஐடி செக்டருக்கு நீங்க போறதுனாலும் போகலாம். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் வந்து ஐடி செக்டர்ல 100% எலிஜிபிள், தாராளமா போகலாம். ஸோ ஆட்டோமொபைல் செக்டர் போறீங்களா, அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐஓடி இப்போ வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதுல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம ஈவன் பாத்தீங்கன்னா ஹோம் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஐஓடி மாறிட்டு இருக்கு. நம்ம ஃபேன்ல இருந்து எல்லாமே, லைட்ல இருந்து எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஐஓடி, எல்லாத்துலயும் சென்சார்ஸ் வந்துட்டு இருக்கு. போன்றப்போ பாத்தீங்கன்னா அந்த ஏரியா என்ன டெவலப் ஆக போகுது, இன்னும் வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஸோ இப்போதான் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா கூட பாத்தீங்க அப்படின்னா டெஸ்லாவும் டாடா எலக்ட்ரானிக்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு டைப் பண்ணிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா செமிகண்டர் மேனுஃபேக்சரிங்க்கு. ஸோ இந்த மாதிரி செமிகண்டர் இண்டஸ்ட்ரி நிறைய உள்ள வரப்போகுது. ஸோ அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கோர் இன்ஜினியரிங்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ் லெவன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி எல்லா எலக்ட்ரானிக்ஸ் நம்ம கையில மொபைல்ல இருந்து லேப்டாப்ல இருந்து எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட் தான் நிறைய யூஸ் பண்றோம். பண்றப்ப எலக்ட்ரானிக்ஸோட ஸ்கோப் எவ்வளவு இருக்குன்றது பாருங்க. இப்போ வந்து என்ன பண்றோம், இப்போ வந்து இந்தியா எப்படி மார்க்கெட் இருக்கு அப்படின்னா டெக்னாலஜி வெளியே இருந்து வாங்கி நம்ம இங்க ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட டெக்னாலஜி வந்து இன்னும் புதுசா வரணும் அப்படின்னா ஸோ நம்ம கிட்ட நல்ல எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஓன் டெக்னாலஜி வந்து ஹை லெவல்ல வரும். ஸோ அதுக்கான நீடு ஸ்பேஸ் நிறைய இருக்கு. ஸோ நீ தாராளமா வந்து எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி ட்ரிபிள் எடுக்கலாம். ஸோ ஏன்னா அதுலயும் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கனால நீங்க தாராளமா வந்து எடுக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள், பேட்டரிஸ், இதோட க்ரோத்தும் ஒரு பக்கம் இருக்கு, ரினியூவபிள் எனர்ஜி, ஸோ இதோட க்ரோத் இருக்கு. ஸோ அதனால நீங்க அதெல்லாம் எடுக்கலாம். பட் என்ன நீங்க எது எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா கோடிங்ன்றது கம்பல்சரி. அதாவது லாங்குவேஜஸ் சொல்றாங்க, கோடிங் லாங்குவேஜஸ்ன்றது கம்பல்சரி, அதை நீங்க கண்டிப்பா கத்துக்கணும். ஸோ எது இப்போ கம்மிங்ல இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதை கத்துக்கணும். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா டேட்டா ரிலவெண்டா வேணும்ன்றனால பைத்தான், ஆர் லாங்குவேஜ் இந்த மாதிரியான கோடிங்ஸ் வந்து கத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க முடிச்ச இன்னும் வேற லெவல் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ எது நல்லா இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்க படிக்கணும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெவன்ட்டான கோர்சஸ் எதுவும் எடுக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ், ட்ரிபிள் இது எல்லாமே நீங்க தாராளமா எடுக்கலாம். ஸோ மெக்கானிக்கல் அண்ட் சிவில் நீங்க போறப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி எடுங்க. ஸோ மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா தான் இருக்கு. ரொம்ப பெரிய ரொம்ப
பெரிய பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. இருந்தாலும் ஒரு ஆவரேஜாக நீங்கள் நல்ல காலேஜ்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் லோ லெவல் காலேஜஸ்லாம் போனீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் சிவில்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் சிவில் போகணும். ஏன்னா ஆல்ரெடி மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய இருக்காங்க. ஸோ நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, துபாய், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவே ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அந்த கண்ட்ரீஸ்லேயும் போய் நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கண்ட்ரிலேயும் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. இருந்தாலும் இப்போ ஒரு கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரீஸ்ல போயிட்டு நம்மளோட சிவில் இன்ஜினியர்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஓவர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் சூஸ் பண்றது இன்னைக்கு வந்து கரண்ட் டெக்னாலஜி மாறிட்டே இருக்கு. பட் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் இப்போ ஹெவி காம்படிஷன் இருக்கு. அதாவது ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனி எதுவுமே இல்லை. எல்லாமே புதுசாக வந்தாங்க. அவங்க உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி 1.5 லட்சம் 2 லட்சம் வேகன்சி கிரியேட் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்துச்சு, அவ்வளோ வேகன்சி கிரியேட் ஆச்சு. பட் இப்போ அதே லெவலில் பெரிய கம்பெனிஸ் புதுசாக வருதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவங்களே தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அங்கே எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. மேபி வருஷத்துக்கு ஒரு 5000 பேர் 10,000 பேர் புதுசாக எடுக்கலாம், கொஞ்சம் பேர் வேலையை விட்டு அனுப்பலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐடியில் நான் ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் படிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலையை விட்டு போகிறாங்க. ஏன்னா ஐடின்ற கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வராங்க, கிராஜுவேட் ஆகி வராங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்கு. பட் ஏஜ்டாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்டேட் பண்ணலை அப்படின்னா ஆல்ரெடி அவங்க ஐடியில் அவங்களால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஏர்னிங்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு அவங்க பிஸ்னஸ் இந்த மாதிரி மூவ் ஆகி போயிடுறாங்க. ஏன்னா கண்டினியூஸாக படிக்க வேண்டியது இருக்கு, காம்படிட்டிவாக இருக்க முடியல 35 வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸும் இருக்கு. கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறோம், ஆர்டிஃபிஷியல் எடுக்கிறோம், மிஷின் லேர்னிங் படிக்கிறீங்க அப்படின்னா எதுனாலுமே வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல கோர்ஸ் நல்ல காலேஜ் சேர்ந்துட்டா மட்டும் பெரிய வந்துட முடியாது. ஸோ அதில் வந்து உங்களோட பார்ட் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றதான் இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. பட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆர்வம் குறைஞ்சிரும், ரொம்ப ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் 4 இயர்ஸும் நல்ல அதே ஆர்வத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல லெவலுக்கு வரலாம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ டவுட் இருக்குது அப்படின்னா கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.